இவ என்ன இவ்ளோ ரசிச்சு பாக்குறா? அப்படின்னா மனசு மாறிடுவாளோ? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வர யாருமே எந்த குறையுமே சொல்லக்கூடாது. எல்லாரும் அம்மாவை மனசார பாராட்டணும். புரிஞ்சுதா? நல்லா பாராட்டுவாங்க. நீங்க எல்லாரும் இப்ப உங்க வேலையை ஆரம்பிங்க. சரி போங்க. அண்ணன் நீங்க முடிச்சிட்டீங்கல்ல? முடிச்சிட்டேன் பார்வதி. வாங்க. மாமா, பவானிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல பார்வதி, எங்க தேடியும் கிடைக்கல. மனசு மாறிட்டா மாறிட்டா நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிப்பேனா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விசாரிச்சீங்களா? வரும்போது எஸ்ஐ கால் பண்ணி விசாரிச்சேன். இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு தான் சொல்றாரு பார்வதி. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பவானியோட போட்டோ அனுப்பிச்சிருக்காங்களா தங்கச்சி? சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா பவானியை கண்டுபிடிக்கணும் மாமா. கண்டுபிடிச்சலாம் பார்வதி. எனக்கு என்னமோ மகேஷ் அம்மா மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? எப்படி கிடைப்பா? நீ எதுவும் பயப்படாத பார்வதி, டவுட் தான். பவானிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்க மாமா. கடவுள் கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் தங்கச்சி. பவானிக்கு எதுவும் ஆகாது, நல்லபடியா திரும்பி வந்துருவா, நீ கவலைப்படாத. பார்வதி, அம்மா ஏற்பாடு பண்ணிருக்கிற மகேஷ் நிச்சயதார்த்தத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் கேட்பான் போல இருக்கு. இவ இப்ப அம்மா விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்ல போறா. பதில் சொல்லு பார்வதி. நீ பொறுப்பெடுத்து நடத்துற மகேஷ் நிச்சயதார்த்தத்தை முழு மனசோட தான் சரியா? உனக்கு விருப்பம் இருக்கா? பரம்பரை வாழ் மேல அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது மாமா. போச்சுட்டா, மொத்தமா கொடுத்துட்டா, அவ்வளவுதான். ஏற்கனவே ஒத்து ஒத்து பார்த்துட்டு இருக்கா. அம்மாவோட வாக்க காப்பாத்தணும், அது என்னால முடியும். அதுதான் என்னோட விருப்பமும். முடிஞ்சது. நான் இதான் அவகிட்டயே சொன்னேன் மாமா. பவானி மகேஷ் காதல் உண்மையா இருந்தா அந்த காதலே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும். அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத பவானி மகேஷ் விஷயத்துல இனிமே எந்த காரணத்தை கொண்டு நான் தலையிட மாட்டேன். வனஜா, விஷயம் தெரியுமா? ராஜி போன் பண்ணா, மகேஷ் நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டானா. இப்ப அது முக்கியம் இல்ல கங்கா, இந்த சீனே மாறிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? அந்த பவானி விஷயத்துல அகிலாக்கு பார்வதி மேல வெறுப்பு வந்துரும் நினைச்சா அதுக்கு பதிலா பரிதாபம் வந்துரும் போல இருக்கே. புரியல. கவலைப்படாதீங்க வனஜா, அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அப்புறம் பாருங்க. என்ன சொல்றது? சொல்றேன் கேளுங்க.
நல்ல யோசனை தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். பார்வதி பண்ண டிராமால குழம்பி போயிருக்கா போல இருக்கு. குழம்புன குட்டையில தானே மீன் பிடிக்க முடியும், பிடிச்சிடலாம். என்ன அக்கா, உங்களை தான் பார்க்க வந்தேன். ம் ம் அக்கா, நான் என் மனசுல பட்டது உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நீங்க தப்பா நினைக்க. வனஜா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், சொல்ல வந்ததை டைரக்டா சொல்லி, இப்படி சுத்தி வளைச்சலா சொல்லிட்டு இருக்காத. சொல்றேன்க்கா சொல்லிடுறேன். அக்கா, அந்த பவானிய பார்வதி தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்க்கா. ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிட்டணும். ஓஹோ, இதுதான் சந்தர்ப்பம்னு இந்த கேப்ல உன் பழைய வேலைய ஆரம்பிச்சிட்டியா? அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் ஏதோ பார்வதி மேல இருக்கிற கோவத்துல அவ மேல அபாண்டமா பழி போடுறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்களே ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கக்கா. நிச்சயதார்த்த நேரத்துல தம்மேல மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திப்பேன்னு சொல்லி அவங்க அம்மாவை மிரட்டி சம்மதிக்க வச்சு அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினவன் மகேஷ். ஆனா பாருங்க, இப்ப இந்த நிச்சயதார்த்தத்துக்கு மகேஷ் ஓகே சொல்லிருக்காங்கக்கா. அதனாலதான் ராஜேஸ்வரியும் சரின்னு சொல்லிருக்காங்க. சரி, அந்த பார்வதி என்ன பண்ணா? சொல்றேன்க்கா. காதலிச்ச பொண்ணு மறக்க முடியாம நெருப்புல எரிஞ்சு கரியாக துணிஞ்ச மகேஷ் அந்த பொண்ணை மறந்துட்டு ஆள வந்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிருப்பானா? அத சொல்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மகேஷ் நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கானா, அவன் கிட்ட யாரோ ரொம்ப உறுதியா நீ சம்மதம்னு சொல்லு, ஆனா நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆமாக்கா, நிச்சயதார்த்த நேரத்துல கடைசியில யாரும் எதிர்பார்க்காத போது பவானிய கொண்டு வந்து அங்க நிறுத்தி நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்திடலாம்னு சொல்லிருக்கலாம்க்கா. அதுக்காக பார்வதி கொண்டு போய் பவானிய ஒளிச்சு வச்சிருக்கலாம்ல. எந்த எதிர்ப்பும் இல்லாம மகேஷ் திடீர்னு சம்மதம் சொன்னதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வருதுக்கா. பவானிய வேற காணும் பாருங்க. அக்கா, நீங்க வேணா ராஜேஸ்வரிக்கு போன் பண்ணி மகேஷ் முழு மனசோட தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொன்னானு கேட்டு பாக்குறீங்களா? என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன்க்கா. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பார்த்து செய்யுங்க. நீங்க வெகுளியா இருக்கிறதுனால தான் எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத பவானி மகேஷ் விஷயத்துல இனிமே எந்த காரணத்தை கொண்டு நான் தலையிட மாட்டேன். கடைசியில யாரும் எதிர்பார்க்காத போது பார்வதி கொண்டு போய் பவானி ஒளிச்சு வச்சிருக்கலாம்ல. ராஜேஸ்வரிக்கு தான் போன் பண்றிய, அப்போ மீன் மாட்டிக்கிச்சு. பண்ணு. ஹலோ அகிலா. ராஜி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நீயே கவனிச்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப நன்றி அகிலா. என்ன இது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்?
ஆ, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆனா நீ என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன அகிலா இது? நான் ஏன் உன்கிட்ட உண்மையை மறைக்க போறேன்? நீ என்ன கேட்க போற கேளு. மகேஷ் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம் சொல்லிட்டானா? அவன் ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. கிளிப்பிள்ள அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கேக்குறேன்னு நினைக்கிறேன். பயப்படாத, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. மகேஷ் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் உனக்கு சம்மதம் சொன்னேன். அப்படியா? சரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். பாய். சரி அகிலா, பாய். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான். என்னது இது? அகிலாண்டேஸ்வரியை கன்ஃபியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போன வனஜாவை இன்னும் ஆளை காணும். நம்ம பிளான் என்னாச்சுன்னு தெரியல. ஓ, எனக்கு தான் டென்ஷனா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வனஜா. போன காரியம் என்னாச்சு? சீக்கிரம் சொல்லுங்க. சக்சஸ் தான். ஏன் கேக்குறீங்க? இந்த அகிலா இருக்காளே, நான் சொன்னதை அப்படியே நம்பி உடனே ராஜிக்கு ஃபோன் பண்ணி மகேஷ் விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்ப பார்வதியை நினைச்சு குழப்பமா இருக்கா. ஹாப்பியா இருக்கு. அப்படி சொல்லுங்க. வெரி குட். இனிமே அவளை பத்தி நமக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணு கங்கா, அகிலா இப்போ ரொம்ப குழப்பமா இருக்கால, அந்த குழப்பத்தை நாம பயன்படுத்திக்கணும். இத தவற விடாம பவானிய எப்படியாவது அகிலா கண்ணுல பட வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் பார்வதி என்ன சத்தியம் பண்ணாலும் அகிலா நம்பவே மாட்டான். அது மட்டும் இல்ல, யார் என்ன சொல்லி தடுத்தாலும் பார்வதிய வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவான். சரி, நீங்க சொல்ற இந்த நல்ல காரியத்தை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. கரெக்ட். இதையும் சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். சமந்தி, என்ன ஆபீஸ் மெயில் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, உட்காருங்க. ஓகே ஓகே, நீங்க பாருங்க. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, சொதப்பாம முடிச்சிடணும். பண்ணிருவேன் மேடம், என்ன நம்புங்க. நீங்க பேசினபடி அமௌண்ட மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. வேலையே ஆரம்பிக்கல, பணம் பண்ணணும். ஒழுங்கா வந்த வேலையை முடி. வனஜா யாரோ சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கே.
வாங்க சாமி, வாங்க வாங்க உள்ள வாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் நிக்கிறேன். அக்கா, நம்ம வீட்ல ஒரு திருஷ்டி பூஜை பண்ணணுமா, அதுக்காக தான் நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். திருஷ்டி பூஜையா? இப்ப எதுக்கு திருஷ்டி பூஜை? சொல்லுங்க சாமி. ஆமாம்மா, சில நல்ல காரியம் நடக்கிறதுக்கு எதிர்பாராத விதமா சில தடைகள் ஏற்படும். அதுக்கு காரணம் கந்திஷ்டி. சுச்சு. கண் திருஷ்டியா? எந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கந்திஷ்டியும் இருக்குமா. கந்திஷ்டி காரணமா தான் நீங்க முன்னாடி நின்று நடத்தின நல்ல காரியத்துல தடங்கள் ஏற்பட்டு நடக்காம நின்னு போச்சு. நல்லாவே கூவரா. அக்கா, மகேஷ் நிச்சயதார்த்தத்தை தான் இந்த சாமி சொல்றாரு. ஏற்கனவே 2 முறை நடக்க இருந்த அந்த ஃபங்க்ஷன் நின்னு போய் இப்ப 3வது தடவையா நம்ம வீட்ல உங்க தலைமையில நாளைக்கு நடக்க போதில்ல. மறுபடியும் நம்ம வீட்ல நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நின்னு போச்சுன்னா வாக்கு கொடுத்த உங்களுக்கு தனக்கு அந்த கெட்ட பேர் எல்லாம் வரும். அதனாலதான் நம்ம வீட்ல கண்டிப்பா திருஷ்டி பூஜை பண்ணியே ஆகணும்னு சாமி சொல்லிட்டாரு. ஏங்கா, பூஜை பண்ணிடலாமாக்கா? எனக்கு என்னமோ இந்த பூஜை பண்றது நம்ம வீட்டுக்கு நல்லதுன்னு தான் தோணுது சமந்தி. பண்ணிடலாமாக்கா? சரி, பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. சரிங்கக்கா, இன்னைக்கே பண்ணிடுறேன்.